Good morning, students. Now we discussed about 10th standard social science subject, economics lesson 2, continuation of this lesson. Today we discuss about the heading multinational corporations, MNC. Okay, the multinational corporations is a corporate organizations which owns or controls production of goods and services in at least one country other than its home country. Okay, எம்என்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பன்னாட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஒரு நாட்டில் வந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய அந்த பண்டங்கள் பணிகள் உற்பத்தி செய்கிறத கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எவாலுவேஷன் ஆஃப் எம்என்சி லைக் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி விச் கம் to India as a trading company and then its nest throughout the country to become politically dominant. These multinationals first start their activities in extractive industries or control raw materials in the host countries during 1920s and then slowly entered. அதாவது இந்த எம்என்சி கம்பெனியோடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த கிழக்கிந்திய நிறுவனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து ஒரு வர்த்தக நிறுவனமாக, அதாவது ஒரு வியாபாரத்துடைய பர்பஸ்க்காக எங்கே வந்துச்சுன்னா நம்மளோட இந்தியாவுக்கு வந்துச்சு. அதன் பின்னாடி என்ன பண்ணாங்க, அரசியல் ரீதியாக நாடெங்கிலும் அவங்களுடைய ஆதிக்கத்தை வந்து செலுத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 1920 பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படிங்கிறது முதல்ல பிரித்தெடுக்கப்பட்ட தொழில்களில் அல்லது தொழிலை நடத்தக்கூடிய நாடுகளில் மூலப்பொருட்களையெல்லாம் கட்டுப்படுத்தி மெதுவாக வந்து எங்கே வந்தாங்கன்னா இந்தியாவுக்குள்ளே நுழைய ஆரம்பித்தாங்க. into the manufacturing and service sectors after 1950s. பொதுவாக 1950க்கு பிறகு உற்பத்தி மற்றும் பணிகள் துறையில் வந்து ஈடுபட்டுச்சு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? Most of the MNC at present belong to the 4 major exports countries USA, UK, France and Germany. ஓகே, தற்போது இந்தியாவில் வந்து 4 பெரிய ஏற்றுமதி நாடுகளான அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி இவங்களுக்கு சொந்தமான பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படிங்கிறது பெரும்பான்மையான அளவில் இந்தியாவில் இருக்குது. ஓகேவா? however the largest in Americans. இதில் பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்கிறதுல அதிகமாக யாருடையதுன்னா அமெரிக்காவுடைய கம்பெனிஸ் தான் இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்குது. 11 of the 15 largest multinationals are Americans. இந்தியாவில் இருக்கக்கூடிய 15 பெரிய பன்னாட்டு நிறுவனங்களில் 11 நிறுவனம் வந்து அமெரிக்காவை சார்ந்தது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? growth of MNC in India. A common form of MNC participations in Indian industry is through entering into the cooperations with Indian industrialists. இந்திய தொழில்துறையில் வந்து பன்னாட்டு நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு வடிவத்தோட இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுடைய அதாவது ஒத்துழைப்பின் மூலமாக உள்ளே வந்து நனைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா எம்என்சி கம்பெனி, இது சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா? த ட்ரெண்ட்ஸ் of liberalization in the 1980s gave a substantial spread to foreign collaborations. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1980 தாராளமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு போக்கு வந்ததுனால வெளிநாட்டு ஒத்துழைப்புக்கு கணிசமான பங்கு வந்து நம்மளுடைய இந்தியா அளித்தது அப்படின்னு சொல்லுவான். This would be clear from the fact that of the total 12,760 foreign collaborations agreements signed between 1948 to 1988, 1948 1988 ஆண்டுக்கு இடையில் கையெழுத்தான 12,760 வெளிநாட்டு ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள்லேருந்து இது வந்து தெளிவாகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? as a result of liberalized foreign investment policy, it's shortly known as FIEP. okay, foreign investment policies announced in July to August 1991, that has a further spread of foreign collaborations and increased flow of foreign direct investments. 1991 அறிவிக்கப்பட்ட அந்த தாராளமயமாக்கப்பட்ட
வெளிநாட்டு முதலீட்டு கொள்கையால் வெளிநாட்டு ஒத்துழைப்புகள் அப்படிங்கிறது அதிகரித்து வெளிநாடு வந்து நேரடியாக முதலீடு செய்யக்கூடிய அளவும் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரீசன்ஸ் ஃபார் த க்ரோத் ஆஃப் எம்என்சி. ஓகேவா. அதாவது எம்என்சி கம்பெனி அப்படிங்கிறது அதிகமாகிறதுக்கு என்னென்ன காரணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மார்க்கெட் டெரிட்டரிஸ். ஓகே, அதாவது சந்தையுடைய நிலப்பரப்பின் விரிவாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் லார்ஜ் சைஸ்டு firm expand, it seeks more and more extension of its activities beyond the physical boundaries of the country in which it is incorporated. அதாவது பெரிய அளவிலான நிறுவனங்கள் அப்படிங்கிறது விரிவடைஞ்சு வரும்போது அந்த நிறுவனம் நாட்டில் இருக்கக்கூடிய புவியியல் எல்லைக்கு அப்பால் தன்னுடைய செயல்பாட்டை மேலும் விரிவுபடுத்துது அப்படின்னு சொல்லலாம். Marketing superiorities. A multinational firm enjoys a number of marketing superiorities over the national firm. ஒரு பன்னாட்டு நிறுவனம் அப்படிங்கிறது தேசிய நிறுவனங்களின் மீது சந்தைப்படுத்தக்கூடிய அந்த மேன்மையை வந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இட் என்ஜாய்ஸ் மார்க்கெட் ரெப்புடேஷன்ஸ் அண்ட் ஃபேஸஸ் லெஸ் டிஃபிகல்ட் இன் selling its products and it adopt more effective advertising and sales promotion techniques. அதாவது சந்தை மதிப்பை வந்து பெற்று தன்னுடைய தயாரிப்புகளை வந்து விற்பனை செய்கிறதுல வந்து குறைவான சிரமங்களை தான் எதிர்நோக்குது பன்னாட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். சரியா. எப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பயனுள்ள விளம்பரங்களையும் விற்பனையை வந்து ஊக்குவிக்கக்கூடிய தொழில்நுட்பங்களையும் ஏற்று செயல்படுறதுனால அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு ஈஸியாக நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். At the next, financial superiorities. It has financial resources and high level of fund utilizations. நிதி வளங்களும் உயர்நிதி பயன்பாடுகளும் இதில் இருக்கும். இட் ஹேஸ் ஈஸியர் அசஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் கேபிட்டல் மார்க்கெட்ஸ். அதாவது வெளிப்புற மூலதன சந்தைகளை வந்து இவங்க எளிதில் அணுக முடியும். ஏன் அப்படி அணுக முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் இன்டர்நேஷ்னல் ரெப்புடேஷன்ஸ் இட் இஸ் ஏபிள் டு ரைஸ் மோர் இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ். சர்வதேச புகழ் காரணமாக அவங்க தங்களுடைய வளங்கள் அப்படிங்கிறத அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு டாப் 10 லார்ஜஸ்ட் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இன் இந்தியா 2018. 2018 இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சோனி கார்பரேஷன், நெட்டில். ஓகேவா. அடுத்தது ஹவுலக் பக்ராட், ஹச்பின்னு சொல்லுவோம். இது ப்ரொடக்டர் அண்டு கேம்பிள். டாடா குரூப்ஸ், இது வந்து சிட்டி குரூப்ஸ். மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், பெப்சி குரூப்ஸ், பெப்சி கம்பெனி. ஐபிஎம், த கொக்கோகோலா கம்பெனி. ஓகேவா. இங்கே இருக்கக்கூடிய அந்த நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கம்பெனிஸோட நேம் கொடுத்துருக்காங்க. இந்த 10 கம்பெனிஸும் வந்து பார்த்திங்கன்னா 2018 படி நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ். ஓகேவா. எதுன்னு பார்த்திங்கன்னா சோனி, நெட்டல், ஹச்பின்னு சொல்லுவோம், ஹை லெஃப்ட் பேக்கட், ப்ரொடக்டர் அண்ட் கேம்பிள், டாடா குரூப், சிட்டி குரூப், மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், பெப்சி கம்பெனி, ஐபிஎம் அண்டு கொக்கோகோலா கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டிஸ். த மெயின் ரீசன் why MNC have been encouraged by the underdeveloped countries to participate in their industrial development is on the account of the technological superiorities which these firms possess as compared to national companies. அதாவது பின்தங்கிய நாடுகளில் இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள் பங்கேற்கிறதுக்கும் ஊக்கமளிக்கிறதுக்கும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் வளர்ச்சியில் தொழில்நுட்ப மேம்பாட்டோடு இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. அடுத்தது ப்ராடக்ட் இன்னோவேஷன்ஸ். எம்என்சி ஹவ் ரிசர்ச் அண்ட் டெவலப்டு என்கேஜ்ட் இன் த task of developing new products and superior designs of existing products. அதாவது பண்டங்களுடைய கண்டுபிடிப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படிங்கிறது புதிய தயாரிப்புகள் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களுடைய
அந்த வடிவத்தை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சியில் வந்து ஈடுபட்டிருக்கிறதும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இங்கே வந்து பாருங்கள், இந்தியன் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், அதாவது நம்மளோட இந்தியாவுக்கு சொந்தமான கம்பெனி வெளிநாடுகளில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சரியா? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய பன்னாட்டு நிறுவனம் நம்மளுக்கு சொந்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹீரோ மோட்டோ கார்பரேஷன்ஸ். சரியா? இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது நியூ டெல்லியில் இருக்குது. இவங்க எந்த மாதிரியான ப்ராடக்ட்டை வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸு. எந்தெந்த கண்ட்ரியில் வந்து இந்த கம்பெனி ரன் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொலம்பியா, பங்களாதேஷ் அண்டு ஆஃப்ரிக்கா. ஓகேவா? அது பஜாஜ் அப்படிங்கிறது நம்மளோட இந்தியாவோட கம்பெனி. இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பூனே. இதுவும் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தான். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேயும் பங்களாதேஷ்லேயும் இந்த கம்பெனிஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அடுத்து வந்து டிவிஎஸ் சென்னை வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ். இதுவும் ஆட்டோமொபைல். பிரேசில், சிலி, கொலம்பியா, மெக்சிகோ, பெரு இந்த நாடுகள்லாம் டிவிஎஸ் கம்பெனி வந்து இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மும்பை ஹெட் குவார்ட்டர்ஸ். இதனுடைய டைப் ஆஃப் பிஸ்னஸ் வந்து பேங்கிங் பிஸ்னஸ். பிரான்ச் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், பெல்ஜியம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அடுத்து பாரத் ஏர்டெல் நியூ டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ். இதனுடைய வே ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து கம்யூனிகேஷன்ஸ். எங்கெங்கெல்லாம் பிரான்ச் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஏசியா அண்டு ஆஃப்ரிக்கா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி ப்ரொடியூசிங் த சேம் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் அட் லோவர் காஸ்ட் அண்ட் வித்தவுட் டிரான்சாக்ஷன் காஸ்ட். பன்னாட்டு நிறுவனம் வந்து குறைஞ்ச விலையில் பொருட்களை தரமாகவும் பரிவர்த்தனை அப்படிங்கக்கூடிய செலவு இல்லாமல் உற்பத்தி செய்கிறாங்க. எம்என்சி ரெடியூஸ் ப்ரைஸஸ் அண்ட் இன்க்ரீஸ் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் கன்சியூமர்ஸ் வேர்ல்டு வைடு. பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து விலையை குறைக்கிறதன் மூலமாக பொருளை வாங்கக்கூடியவங்களுடைய அந்த சக்தி வந்து அதிகப்படுத்துகிறாங்க உலக அளவில் அப்படின்னு சொல்லலாம். எம்என்சி இஸ் ஏபிள் டு டேக் அட்வான்டேஜஸ் ஆஃப் டேக்ஸ் வேரியேஷன்ஸ். பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து வரி மாறுபாட்டை வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும். ஸ்பாரிங் ஜாப்ஸ் க்ரோத் இன் த லோக்கல் எக்கனாமிஸ். பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து உள்ளூர் பொருளாதாரத்தில் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி. There are a way for the corporations of develop a monopoly. Monopoly means a for certain products. ஓகேவா? பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படிங்கிறது முற்றுரிமையை வளர்ப்பதற்கான ஒரு வழிகாட்டுதலாகும். ஒரு சில தயாரிப்புகளை மட்டும் அவங்க தயாரிப்பாங்க. சரியா? There are also a detrimental effect of the environment. பன்னாட்டு நிறுவனம் வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உள்ளது. The introduction of MNC into a host country's economy may also lead to the downfall of smaller and local business. ஒரு நாட்டில் பொருளாதாரத்தில் பன்னாட்டு நிறுவனம் அறிமுகப்படுத்தும் போது உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த சிறு வணிகம் அப்படிங்கிறது வீழ்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. MNC breach ethical standards, assuring them for avoiding ethical loss and leveraging their business agenda with capital. அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படிங்கிறது ஒழுக்க நெறிமுறைகளை மீறதோட தார்மீக சட்டங்களை அவர்கள் வந்து குற்றம் சாட்டி மூலதனத்தோடு தங்களுடைய வணிக செயல்பாடுகளை வந்து திரும்ப பெறதுக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, முனைகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2.6 ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் அண்டு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். நியாயமான வர்த்தகம் நடைமுறைகள் மற்றும் உலக வர்த்தக அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். Fair trade is a way of doing business that ultimately aims to keep small farmers an active part of the world marketplace and aims to empower consumers to make purchases that support their values. அதாவது நியாயமான வர்த்தகமானது சிறிய விவசாயிகள் அப்படிங்கிறவங்க உலகளாவிய சந்தையில் ஒரு சுறுசுறுப்பான பகுதியை வச்சிருக்கிறதோட நுகர்வோருக்கு வந்து அதிகாரம் அளிக்கிறது, அடுத்தது கொள்முதல் செய்கிறது, அவர்களுடைய மதிப்பு அதிகரிக்கிறது, இந்த மாதிரியான நோக்கங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதில் ரைசிங் அண்டு ஸ்டெபிளைசிங் த இன்கம்ஸ் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸ், ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் அண்டு ஆர்டிசியன்ஸ். சிறிய அளவில் இருக்கக்கூடிய விவசாயிகள், பண்ணை தொழிலாளர்கள், கைவினைஞர்களுடைய வருமானத்தை வந்து அதிகப்படுத்தணும், உயர்த்தணும் அப்படிங்கிறது தான், அதாவது உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம்.
more equable, distributing the economic gains, opportunities and risks associated with the production of sales of these goods. பொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையோட தொடர்புடைய பொருளாதார லாபங்கள், வாய்ப்புகள் மற்றும் இடர்பாடுகளை வந்து சமமாக்குறது. ஓகேவா? Increasing the organizational and commercial capacities of producer groups. உற்பத்தியாளர்களுடைய குழுக்களில் நிறுவனம் மற்றும் வர்த்தக திறன்களை வந்து அதிகமாக்குறது. ப்ரமோட்டிங் லேபர் ரைட்ஸ் அண்ட் ரைட் ஒர்க்கர்ஸ் டு ஆர்கனைஸ். தொழிலாளர்களுடைய உரிமையை வந்து மேம்படுத்தணும். அதே நேரத்தில் அவங்களுடைய அந்த சரியான முறையில் தொழிலாளர்களை எல்லாமே ஒரு குரூப்பாக வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுறதும் செய்யணும். ஓகேவா? ப்ரமோட்டிங் சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் ஃபார்மிங் மெத்தட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். பாதுகாப்பான நிலையான விவசாய முறைகள் மற்றும் பணி நிலைகள் அப்படிங்கிறத ஊக்குவிக்கணும். Fair trade is about better prices, decent working conditions and fair terms of trade for farmers and workers. ஓகேவா? அதாவது நியாயமான வணிகம் அப்படிங்கிறது விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு சிறந்த விலை, சிறந்த வேலை வாய்ப்பளித்தல், வர்த்தகம் தொடர்பான நியாயமான விதிமுறைகள் அளிக்கிறது. இது எல்லாம் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷன். நியாயமான வர்த்தக அமைப்புடைய கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டு ப்ரொடியூசர்ஸ். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய உற்பத்தியாளர்களுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்குறது. டிரான்ஸ்பரன்சி அண்டு அக்கௌண்டபிலிட்டி. வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? ஃபேர் ட்ரேடிங் ப்ராக்டிஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் ஆஃப் எ ஃபேர் ப்ரைஸ். நியாயமான வர்த்தக நடைமுறைகளில் நியாயமான விலையை வந்து கொடுக்கறது. என்ஷூரிங் நோ சைல்டு லேபர் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். குழந்தை தொழிலாளர்களோ அல்லது கட்டாய தொழிலாளர்களோ இல்லை அப்படின்னு சொல்லி உறுதியளிக்கிறது. கமிட்மெண்ட் டு நான் டிஸ்கிரிமினேஷன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன். பாகுபாடு இல்லாதது, பாலின சமத்துவம், சமபங்கு மற்றும் கூட்டமைப்பு சுதந்திரம் ஆகியவற்றுக்காக அர்ப்பணித்தல். at providing capacity building and promoting fair building. திறமைகளை வந்து வளர்க்கிறது மற்றும் நியாயமான அமைப்பினை வந்து மேம்படுத்தி கொடுக்கறது. ரெஸ்பெக்ட் ஃபார் த என்விரான்மெண்ட். சுற்றுச்சூழலுக்கு வந்து மதிப்பளித்தல் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேட். கேட் அப்படின்னா அப்சர்வேஷன், ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்டு tariffs. Okay, GATT was signed by 23 countries in 1947. சரியா? அதாவது கேட் அப்படிங்கிறது சுங்கவரி வாணிபம் குறித்த பொது உடன்பாடுன்னு சொல்லுவோம். 1947 23 நாடுகள் வந்து இந்த கேட் அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க. சரியா? இந்தியா வாஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் மெம்பர் ஆஃப் கேட். அந்த காட்டோடைய நிரந்தர உறுப்பினர்களை இந்தியாவும் ஒன்று. த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் கேட் ஆர்தர் டங்கல் கேம் அப் வித் a draft final act known as டங்கல் draft was approved and signed. இதனோட இயக்குனர் வந்து ஜெனரல் ஆர்தர் டங்கல்னு சொல்லுவோம். அவர் கொண்டு வந்த இறுதி சட்ட ஒப்பந்த வரைவு வந்து டங்கல் வரைவு அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. கேட்ஸ் பிரைமரி பர்பஸ் வாஸ் டு இன்க்ரீஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பை ரெடியூசிங் வேரியஸ் டாரிஃப்ஸ், குவாட்டாஸ் அண்ட் சப்சிடரிஸ் while maintaining meaningful regulations. இந்த கேட்டோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்த்தமுள்ள விதிமுறைகளை பயன்பற்றி பலவிதமான கட்டணங்களையும் ஒதுக்கீடுகளையும் மானிடுகளையும் குறைக்கிறதன் மூலமாக சர்வதேச வர்த்தகத்தை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. சரியா? ரவுண்ட்ஸ் ஆஃப் கேட்ஸ். ஓகேவா? அதாவது கேட்டுடைய சுற்றுகள்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இன் ஜெனீவா இன் சுவிட்சர்லாந்து 1947. கேட்டுடைய முதல் சுற்று மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா ஜெனீவா, அது வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்குது. 1947 நடந்துச்சு. செகண்ட் இன் அனிசி இன் ஃப்ரான்ஸ் இன் 1949. ரெண்டாவது சுற்று அன்னிசி அப்படிங்கிறது பிரான்ஸ் நாட்டில் இருக்குது. அங்கே 1949 நடந்துச்சு. Third in Targouwe in UK, United Kingdom in 1952-51. மூன்றாவது சுற்று டார்குவே இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய நாட்டில் அந்த இடத்துல நடந்துச்சு 1950 to 51. ஃபோர்த், ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் இன் ஜெனீவா, சுவிட்சர்லாந்து இன்
1956, 1960 to 61, 1964 to 67. 4, 5, 6வது சுற்று வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனீவாவில் நடந்துச்சு. 4வது சுற்று 1956லையும், 5வது சுற்று 1960 to 61லையும், 6வது சுற்று 1964 to 67 நடந்துச்சு. 17 டோக்கியோ இன் ஜப்பான் இன் 1973 to 79. 7வது சுற்று ஜப்பானில் இருக்கக்கூடிய டோக்கியோ அப்படிங்கிற இடத்துல 1973லேருந்து 79 வரை நடந்தது. 8th and final round at பண்டே எஸ்டி ஓகே உருகுவே. இது வந்து இன் 1986 to 1994. திஸ் ரவுண்ட் இஸ் நோன் அஸ் உருகுவே ரவுண்ட். ஓகே, அதாவது 1986 to 94 7வது அதாவது 8வது மற்றும் இறுதி சுற்று அப்படிங்கிறது பண்டா டெல் எஸ்டி அப்படின்னு உருகுவேல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நடந்துச்சு. இதை வந்து நாம் என்ன சொல்லணும்னா உருகுவே சுற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO அப்படின்னு சொல்லுவோம், உலக வர்த்தக அமைப்பு. The signing of the final act of the Uruguay round by member nations of GATT in April 1994 paved the way for setting up of the WTO. ஓகே, 1994வது ஆண்டு ஏப்ரல் மாதம் உலக வர்த்தக அமைப்பை அதாவது WTO அமைப்பதற்கு அதை கேட் உறுப்பு நாடுகள் வந்து உருகுவே சுற்றுடைய இறுதியில் ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். An agreement to this effect was signed by 104 members. இதில் வந்து இந்த ஒப்பந்தத்தை அமல்படுத்தும் போது 104 உறுப்பினர்கள் வந்து கையெழுத்து போட்டாங்க. The WTO agreement came into the force from January 1, 1995. இந்த உடன்படிக்கை எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஜனவரி 1, 1995 நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவா இன் சுவிட்சர்லாந்து. உலக வர்த்தக அமைப்புடைய தலைமையிடம் வந்து ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் இருக்குது. Purpose or aims of this WTO regulation and international trade வாணிபத்தை வந்து கட்டுப்படுத்துறதும் அயல்நாட்டு வியாபாரம் செய்யறதும். மெம்பர்ஸ் ஆஃப் த WTO டைரக்டர் ஜெனரல், 4 டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் அண்ட் அதர் 600 அஃபீஷியல் ஸ்டாஃப் ஃப்ரம் அரவுண்ட் 80 மெம்பர்ஸ் கண்ட்ரீஸ். இதில் உறுப்பினர்கள் வந்து தலைமை இயக்குனர், துணை இயக்குனர்கள் 4, அடுத்தது வந்து 80 உறுப்பு நாடுகளிலிருந்து 600 உறுப்பினர்கள், அது அலுவலக ஊழியர்கள் அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் WTOவுடைய அந்த ஆஃபீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் WTO. ஓகே, டு செட் அண்ட் என்ஃபோர்ஸ் ரூல்ஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். அயல்நாட்டு வியாபாரத்துக்காக விதிகள் அமைத்தல் மற்றும் அதை வந்து செயல்படுத்துதல். டு ப்ரொவைட் எ ஃபாரம் ஃபார் நெகோசியேட்டிங் அண்ட் மானிட்டரிங் ஃபார் த ட்ரேட் லிபரலைசேஷன்ஸ். வர்த்தக தாராளமயமாக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை மற்றும் கண்காணிப்பதற்காக ஒரு மன்றத்தை வந்து வழங்குது. டு ரிசால்வ் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ் வர்த்தக தகராறுகளை கையாளுதல். இன்ட்ரொடக்ஷன் அட் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்டல் கேன் கோ டுகெதர். நிலையான முன்னேற்றம் அப்புறம் சுற்றுச்சூழல் ரெண்டையும் ஒன்றா இணைச்சி அறிமுகப்படுத்துறது. டு என்ஷூர் த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் செக்யூர் எ பெட்டர் ஷேர் ஆஃப் க்ரோத் இன் வேர்ல்டு ட்ரேட். உலக வர்த்தகத்தில் வளர்ந்து வரும் நாடுகளில் ஒரு சிறந்த வளர்ச்சியை பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? டு ரிசால்வ் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னு எகெயின் வந்திருக்கு, அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. டு இன்க்ரீஸ் த டிரான்ஸ்பரன்சி ஆஃப் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். முடிவெடுக்கக்கூடிய செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறத அதிகரிக்கிறது. சரியா? அடுத்து இன்ட்ரொடக்ஷன் சஸ்டைனபிள் அப்படிங்கிற பாயிண்ட் எகெயின் திரும்பவும் ரிப்பீட் ஆகுது, அதனால் அந்த பாயிண்ட்டையும் கட் பண்ணிக்கோங்க. டு என்ஷூர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்டு ப்ராட் இன்க்ரீஸ் இன் எஃபெக்டிவ் டிமாண்ட். முழு வேலை வாய்ப்பு வந்து உறுதிப்படுத்துதல் மற்றும் பயனுள்ள தேவையை வந்து அதிகரித்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஓகேவா? ட்ரிப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது அறிவுசார் சொத்துரிமை தொடர்பான வர்த்தக உரிமைகள் அப்படிமோ. இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் மே பி டிஃபைனட் ஆஸ் இன்ஃபர்மேஷன் வித் எ கமர்ஷியல் வேல்யூ. அதாவது அறிவுசார் பண்டங்களோட உரிமை அப்படிங்கிறது ஒரு வணிக மதிப்புடைய கூடிய தகவல் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா? அண்டர் ட்ரிப்ஸ் patent shall be available for any invention
whether product or process in all fields of industrial technologies. அதாவது இந்த ட்ரிப்போட கீழே பண்டங்கள் செயல்முறைகள் அனைத்து துறைகள்லையும் தொழில்நுட்பங்களில் ஏதாவது ஒரு கண்டுபிடிப்புக்கு காப்புரிமை அப்படிங்கிறத வழங்குது. ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் கவர்ஸ் 7 ஏரியாஸ் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இந்த ட்ரிப் அப்படிங்கிறது 7 பகுதிகள் அறிவார்ந்த சொத்து உரிமைகளை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2.7 இம்பேக்ட் அண்ட் சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். உலகமயமாக்கலுடைய தாக்கமும் அதனுடைய சவால்களும். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் இம்பேக்ட், நேர்மறையான தாக்கம்னு சொல்லுவோம். A better economy introduced rapid development of the capital market. ஒரு சிறந்த பொருளாதாரம் மூலதன சந்தையுடைய விரைவான வளர்ச்சியை அறிமுகப்படுத்துது. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹேஸ் இன்க்ரீஸ்ட். வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது அதிகரிக்குது. சரியா? at a globalization rapidly increase better trade so that more people are employed. உலகமயமாக்கல் அப்படிங்கிறது வர்த்தகத்தை வேகமாக அதிகரித்து அதிகமான மக்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தி தருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்ட்ரடியூஸ்டு நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் நியூ சயின்டிஃபிக் ரிசர்ச் பேட்டர்ன்ஸ். புதிய தொழில்நுட்பம், புதிய அறிவியல் ஆராய்ச்சி முறை இதையெல்லாம் அறிமுகப்படுத்துது. குளோபலைசேஷன் இன்க்ரீஸிங் த ஜிடிபி ஆஃப் எ கண்ட்ரி. உலகமயமாக்கல் அப்படிங்கிறது ஒரு நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்குது. இட் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் இன் த ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அண்ட் ஆல்சோ டு இன்க்ரீஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது பண்டங்களை தடைகள் அற்று தாராளமாக அதிகரிக்கவும் வெளிநாட்டிலிருந்து நேரடியாக முதலீடுகளை அதிகரிக்கவும் உதவி செய்யுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் இம்பேக்ட். Too much flow of capital amongst countries introduced unfair and immoral distributors of income. இந்த எதிர்மறையான தாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். நாடுகளுக்கிடையே மிக அதிகமான மூலதனம் அப்படிங்கிறது நியாயமற்ற ஒழுக்கமற்ற விநியோகிப்பவர்களால் அறிமுகப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லலாம். அனதர் ஃபியர் இஸ் லூசிங் நேஷ்னல் இன்டெகிரிட்டி. தேசிய ஒருமைப்பாடு அப்படிங்கிறது இழக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிகாஸ் ஆஃப் டூ மச் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ட்ரேட் இண்டிபெண்ட் டொமஸ்டிக் பாலிசிஸ் ஆர் லூஸ்ட். அதாவது மிக அதிகமான வர்த்தக பரிமாற்றம் இருக்கிறனால சுதந்திரமான உள்நாட்டு கொள்கைகள் அப்படிங்கிறது இழக்கப்படுறது அந்த அச்சத்துக்கு ஒரு காரணம். Rapid growth of the economy has required a major infrastructure and resource extractions. அதாவது முக்கியமான உள்கட்டமைப்புகள் மற்றும் வளங்களை பிரித்தெடுத்தல் ஒரு பொருளாதாரத்தோட விரைவான வளர்ச்சிக்கு தேவை. அப்படின்னாலும் அது என்ன செய்யும்? திஸ் இன்க்ரீஸ் நெகட்டிவ் எக்கலாஜிக்கல் அண்ட் சோசியல் காஸ்ட். சுற்றுச்சூழல் சமூக செலவு அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரேபிட் இன்க்ரீசஸ் இன் எக்ஸ்ப்ளாய்டேட்டிங் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் டு ஏர்ன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அந்நிய செலாவணியை பெறதுக்காக இயற்கை வளங்கள் மிக அதிகமான அளவில் விரைவாக சுரண்டப்படுது. என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஹாஸ் பீன் ரிலாக்ஸ்டு. சுற்றுச்சூழல் பற்றிய தரங்களும் கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்படுது அப்படின்னு சொல்லலாம். சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். சரியா? உலகமயமாக்கலுடைய சவால்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா த பெனிஃபிட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் எக்ஸ்டெண்ட் டு ஆல் கண்ட்ரீஸ் தட் வில் நாட் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி. உலகமயமாக்கலுடைய நன்மைகள் அப்படிங்கிறது அனைத்து நாடுகளுக்கும் அதுவாக தானாக கிடைக்கிறது கிடையாது. த ஃபியர் தட் குளோபலைசேஷன் லீட்ஸ் டு இன்ஸ்டெபிலிட்டி இன் த டெவலப்பிங் வேர்ல்டு. அதாவது வளர்ந்து வரும் நாடுகள் இருக்கு இல்லையா உலகத்தில், அங்கே அதில் உலகமயமாக்கல் அப்படிங்கிறது ஒரு உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்குது. த இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டு தட் இன்க்ரீஸ் global competition will lead in race or to the bottom in wages, labor rights and employment practice. உலகமயமாக்கலில் உலகளாவிய போட்டி அதிகரிக்க தொழில்துறையில் ஊதியங்கள், தொழிலாளர்களுடைய உரிமைகள், வேலைவாய்ப்பு நடைமுறைகள் இதெல்லாம் அடிமட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வழிவகுக்கும். இட் லீட் டு குளோபல் இன்பேலன்ஸ். உலகளாவில் சமத்துவமின்மைக்கு வழிவகுக்குது. குளோபலைசேஷன் ஹாஸ் led to an increase in activities such as child labor and slavery.
உலகமயமாக்கனால குழந்தை தொழிலாளர்கள் முறை, அடிமைத்தனம் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. பீப்புள் ஸ்டார்டட் கன்சூமிங் மோர் ஜங்க் ஃபுட்ஸ். மக்கள் அதிகமாக துரித உணவுகளை உட்கொள்கிறாங்க. அப்படின்னு என்ன, இப்போ நம்ம இந்த நூடுல்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட முடியாது, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், அதெல்லாம் ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் காஸ்டு த டீக்ரடேஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ். இதெல்லாம் என்ன ஆகுது, உடலுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு நோய் பரவுறதுக்கு வழிவகுக்குது. குளோபலைசேஷன் ஹாஸ் லெட் டு என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன்ஸ். சரியா, உலகமயமாக்கல் அப்படிங்கிறது சுற்றுச்சூழல் அப்படிங்கிற ஒரு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா FERA, ஓகேவா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் 1974. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா திஸ் ஆக்ட் ரெஃபர் டைரக்ட்லி டு த ஆப்ரேஷன் ஆஃப் MNCs இன் இந்தியா. அதான் அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம் 1974ன்னு சொல்லுவோம். இந்த சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களுடைய செயல்பாட்டை நேரடியாக குறிக்குது. அடுத்து FEMA, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999, அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அண்டர் FEMA த எம்பாசஸ் இஸ் ஆன் மேனேஜ்மெண்ட் ரேதர் தேன் ரெகுலேஷன். இது பாராளுமன்றத்தால் 1999 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கட்டுப்பாட்டுக்கு மாறாக நிர்வாகத்தை FMA கீழே தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, so the lesson is over now. Summaries or recap of this lesson. Globalization is the integration of country with the world economy. உலகமயமாக்கல் அப்படிங்கிறது ஒரு நாட்டை உலக பொருளாதாரத்தோட ஒருங்கிணைக்கிறது. The 3 stages of globalization: archaic globalization, proto globalization and modern globalization. அதாவது உலகமயமாக்கலுடைய 3 நிலைகள் என்ன, தொன்மையான உலகமயமாக்கல், இடைப்பட்ட உலகமயமாக்கல், நவீன உலகமயமாக்கல். LPG அப்படின்னு சொல்லுவோம், லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். லிபரலைசேஷன்னா தாராளமயமாக்கல், ப்ரைவேட்டைசேஷன்னா தனியார் மயமாக்கல், குளோபலைசேஷன்னா உலகமயமாக்கல். Multinational companies, it is a corporate organization which owns or control production of goods and services in at least one country to other than its home country. பன்னாட்டு நிறுவனம் அப்படிங்கிறது அந்த சொந்த நாட்டுக்கு வெளியில் குறைஞ்சபட்சம் வேறொரு நாட்டில் பண்டங்களையும் பணிகளையும் உற்பத்தி செஞ்சு அதை கட்டுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய நிறுவனத்தை நம்ம MNCன்னு சொல்லுவோம். MNC அதர்வைஸ் கால் டிரான்ஸ்நேஷ்னல் கம்பெனி. பன்னாட்டு நிறுவனத்தை என்னன்னு சொல்லலாம், நாம் சர்வதேச நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது மல்டிநேஷ்னல் என்டர்பிரைஸ். ஓகேவா, பன்னாட்டு அமைப்பு அப்படின்னு சொல்லியும் நாம் அழைக்கலாம். கேட் வாஸ் சைன் 23 countries in 1947. 1947 23 நாடுகள் ஒப்பந்தத்தில் காட் ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாச்சு. இந்தியா வாஸ் த ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் மெம்பர் ஆஃப் காட். இந்தியாவும் காட்டுடைய உறுப்பினர்களில் ஒரு நிரந்தர உறுப்பினர் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். த லெசன் ப்ரிப்பேர்ட் பை ராஜாமணி ஸ்ரீ வித்யா பாரதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சக்கராம்பாளையம். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.